ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருங்கக்காய் முட்டை அவியல். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயமா இந்த மாதிரி நீள்வாக்கமா வெட்டி வச்சிருக்கேன். அத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஈஸியா வதங்கதுக்காக 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அந்த முருங்கைக்காவ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அதுவுமே இந்த சின்ன வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். கரெக்ட்டா வந்து முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் மேல வரைக்கும் நம்ம அதுக்கு தண்ணி வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இப்போ பாத்திரத்த மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 2 சின்ன பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி எதுவுமே விடாம அரைச்சிக்கோங்க. அதாவது திரு திருன்னு இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அடுப்புல வேக வச்சிருந்த முருங்கைக்காவும், சின்ன வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவ வந்து அதில ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதுவுமே நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விடுறோம். மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு, இதுவுமே மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்க்காதீங்க. அப்போ ரொம்ப புளிப்பா இருக்கும். கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நீங்க வந்து முட்டைய வந்து வேக வச்சுட்டு, அத இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து இதில வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த மசாலா எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் மெதுவா வந்து முட்டை வந்து உடைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் எடுத்து, அந்த முட்டைக்கு மேல வந்து நீங்க வந்து மசாலா எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அடுப்ப வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியா உள்ள முருங்கக்காய் முட்டை அவியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.